நாம் சபையை பற்றி தான் தியானித்து வருகிறோம். தியானிக்கிற நமக்குள்ளே ஒரு அர்த்தமுள்ள முன்னேற்றம், பிரயோஜனம் ஏற்பட ஈடுபாடு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். கடவுள்கிட்ட பேசுங்கிறோம். ஆனால் அவர் பேசுகிறதே இல்லையா? இதெல்லாம் ஒரு கைவாகாக மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு சவால் மிக்க விஷயங்கள். நிறைய பிரயோஜனமான சிந்தனைகளை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேங்கிறதுல எனக்கு பெருமை இல்லை. ஆனால் அங்கலாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவ்வளோ சொல்கிறோம், யாருக்குள்ளேயுமே உங்களுக்குனே ஒரு சொந்த புத்தி இல்லையா? உங்களுக்குனே ஒரு பொறுப்புள்ள எண்ணம் இல்லையா என்பதெல்லாம் நான் யோசிக்கிறேன். நான் சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கருத்தாக கேளுங்க. கண்டிப்பாக நான் கடவுள் ஸ்தானத்தில் இருந்து பேச முடியாது, கடவுளாக இருந்தும் பேச முடியாது. அவர் உணர்த்துறது தான் சொல்ல முடியும். நாம் ஆராதிக்கிற அந்த தேவனை இன்னும் மக்கள் ஏற்றுக்கொள்ள தடுமாறுறாங்க. சபையை பற்றி தான் யோசிக்கிறோம். சபையின் மூலமாக அவருடைய புகழ் தலைமுறைக்கும் இருக்கட்டும் அப்படி தான். ஆமாம், எபேசுக்கிற நிமிடத்தில் வாசிக்கிறோம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். நடைமுறை வாழ்விலே இன்வால்வ் இருக்கிற விஷயத்தை நம்ம சபையை பற்றி பார்க்குறோம். புக்கிஷாக வெறும் புத்தகத்தில் சில குறிப்புகள் சொல்லியிருக்குங்கிற மாத்திரம் அந்த மாதிரி பார்க்காம டே டு டே லைஃப்பில் அவருடைய சரீரத்தில் அங்கமாக இருந்து நடமாடும் ஆலயமாக இருந்து நடமாடும் ஒரு குட்டி கிறிஸ்து தான். இது கூட நான் யோசிக்கிறேன். பாசிட்டிவாக பேசுகிறவங்களாம் கிறிஸ்துக்குள்ளே நமக்கு இருக்கிற இந்த பொசிஷனல் ஸ்டேட்டஸ்லாம் சொல்லி ரொம்ப ஆற்று போவாங்க. எல்லாம் ஓகே தான், அதெல்லாம் எதுவுமே பொய்யெல்லாம் இல்லை. ஆனால் அதுலேயும் நமக்கு ஒரு நிலைவரமான ஆவி இல்லை வரும். அப்போது இன்றைக்கி நம்ம ஆவியானுடைய வழிநடத்தலோடு தான் இப்போ தியானிக்க ஆரம்பிச்சிருக்கோம். நடமாடும் ஆலயம், நடமாடும் ஒரு சரீரம், நடமாடும் ஒரு கலங்கரை விளக்கம், நடமாடும் ஒரு நகரம், நடமாடும் ஒரு விளக்கு தண்டு, மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணம், a city on a hill. நம்மை கண்டவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும். அந்த பாசிட்டிவ் தாட்டோடே இருந்தாலும் how much do we carry Christ? அபிஷேகம் பண்ணப்பட்டதுங்கிறதெல்லாம் அந்த ஆவிக்குரிய வார்த்தை. அதை
ஆண்டவர் கண்ணை திறந்து விட்டு ஒரு தொடுதல் கொடுக்காம ஒரு ஆண்டவரை அறியாத புறஜாதியான், அதாவது ரட்சிக்கப்படாத ஒருவர், ஆண்டோடைய பிள்ளை ஆகாத ஒருவர் புரிந்து கொள்ளவே முடியாது. இப்போ நம்மளாம் ஆண்டவர் பிள்ளை ஆகிட்டோம், நமக்கு ஒரு பெரிய ஒரு விசுவாசம், சந்தோஷம் அப்படியே இருக்கட்டும், அது ஆமேன் அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் பெருமையும் கூட. ஆனால் நமக்கு அபிஷேகம்னா இன்னும் நிறைய பேருக்கு புரியல. அபிஷேகம்னா என்னன்னு தெரியல. அபிஷேகம்னா என்னன்னு தெரியல. அபிஷேகம் ஒரு பொருளா, அபிஷேகம் ஒரு சக்தியா, அபிஷேகம் ஒரு நிலையா, அபிஷேகம் என்னத்துக்கு அப்படிங்கிறது ஒன்றும் தெரியல. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பாஸ்ட் 20 years அபிஷேகங்கிற வார்த்தை செம அடி வாங்குது. எல்லாத்துக்கும் ஒரு அபிஷேகம் அப்படின்னுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நமக்கு ஒரே ஜீவன்தான், அது எல்லாத்துக்குமே உதவியாக இருக்க வேண்டியிருக்கு, உதவியாக இருக்கணும். நமக்கு ஒரே பிராணவாயு தான், ஒரே ஜீவன்தான். அது சரீர பிரகாரமான இந்த வாயுக்கு அடுத்த பிரகாரமான பிராணவாயு ஆக்சிஜனாகவும் இருக்குது. கண்ணுக்கு தெரியாத நம்மை உண்டாக்கின தேவாதி தேவன் உடைய ஜீவன் நம்முடைய ஜீவ சுவாசமாக இருக்குது. இரண்டுமே பிரிக்க முடியாததாக இருக்குது, ஒன்றோடு ஒன்று இணைந்ததாக இருக்குது. அந்த ஜீவ சுவாசம்தான் இந்த பிராணவாயுவை இயக்கி கொண்டிருக்கிறது. அப்போது இந்த பிராணவாயு தான் உச்சந்தலைன்னு உள்ளங்கால் மட்டும் இரத்த நாளங்கள் மூலமாக, முடி இழை போன்ற இரத்த நாளங்கள்லாம் இருக்குது. எவ்வளோ தின்னாக இருக்குது ஹேர், அந்த அளவுக்கு இரத்த நாளங்கள்லாம் இருக்குது. அது மூலமாக தான் ஆக்சிஜன் எல்லா நூக் அண்ட் கார்னருக்கும் போகுது. நுனிகளுக்கும் கிளைகளுக்கும் அடித்தண்டுக்கும் ரத்தம் பாய்ந்துட்டே இருக்கு. பாண்டட்ட இந்த பிரகாசம்ல மனக்கண்கள் இப்போ தான் வாசித்தோம், இந்த எபேசியர் 3:20-21. நான் வேண்டிக்குழுவுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய். அது பேராசை கொள்கிற மாதிரி நம்ம அதை போய் காஞ்ச மாடு கம்பளை போந்த மாதிரி போய் பிடிச்சிக்கிறோம். அப்படி இல்லை, அப்படியே அதை பிடிக்க வேணாம். சப்ளையே குறையாமல் கொரோனாவுடைய ஒரு கொலைபாதகமான வெற்றியின் ரகசியம் என்ன? பிராணவாயு அரெஸ்ட் பண்ணிடுது. ஏர் கேவியோல்ஸ் ஏர் சாக்ஸில் அப்படியே வறண்டு பண்ணிடுது, சுருங்கி போகவும் வறண்டு போகவும் செஞ்சிடுது. அதனால் அது பிராணவாயை ஏற்றுக்க முடியல, உறிஞ்சிக்க முடியல. ஸோ த பேஷண்ட் gasps for breath, மூச்சோட திணறி செத்து போகிறாங்க. சபையை பற்றி தான் பேசுகிறோம். நாம் நடமாடும் பல்கலைக்கழகம், நாம் நடமாடும் மருத்துவமனை, நாம் நடமாடும் தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு களஞ்சியம். நெற்களஞ்சியம், கோதுமைக்கு கோதுமை, எண்ணெய்க்கு எண்ணெய், தானியங்களுக்கு தானியம், தானிய களஞ்சியம். இப்போ புரியுதுங்களா நான் சொல்கிறதெல்லாம்? நமக்கு அந்த கமிட்மெண்ட் பிடிக்கல, அதை உண்மையான அந்த மெய்மை பிடிக்கல. அதில் என்ன குழப்பிக்காமல் எந்த தத்துவம் இல்லாமல் அதில் என்ன நிதர்சனமாக விளங்குதுன்னா, நாம் எல்லாத்துக்கும் எல்லாம் ஆனேன் அப்படின்னு பவுல் சொல்கிறது போல், எல்லாவற்றால் நிரப்பவருடைய நிறைவான சரீரமான சபைக்கு இயேசு தலையாக இருக்கிறது போல், அவசியமான சிறிதும் பெரிதுமான விஷயத்துக்கு, சமீபம் தூரமான விஷயத்துக்கு நாம் அந்த அளவுக்கு அப்படியே வடிவமைக்கப்பட்டுடணும். காது கொடுத்து கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் ப்ரேயர் ஃபோக்கஸாக மாற்றிக்கணும். அது மாத்திரம் அதை மாத்திரம் செஞ்சிடாமல், அதோடு நின்றுடாமல், நீங்களும் நானும் அந்த உருமாற்றம்
அடைஞ்சிடணும். அந்த குயவன் கையில் ஒரு பாத்திரம் அணையப்படுதுன்னா அவர் குயவன், அவர் பரம குயவன். நம்ம ஒரு மாதிரி பாத்திரமாக அணையிறான்னு வச்சுக்கோங்க, அடிக்கடி மாற்றுவார்னு எங்கேயோ பைபிளையும் சொல்லப்படலைங்கிறதுனால நம்ம யோசிக்க வேண்டாம். அந்த ஒரு பாத்திரத்துக்குண்டே பல காரியங்கள் அவரால் செய்ய முடியுமா இருக்கும். அதெல்லாம் நான் யோசித்தது உண்டு. சமீபத்தில் அதுக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஆன்சர் கிடச்சிச்சின்னு சொல்ல முடியாது. ஹோம் அப்ளையன்சஸ் அதை பற்றி ப்ரௌஸ் பண்ணும்போது ஒரே ஒரு பாத்திரத்தை கொண்டு கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சபட்சம் 20க்கு குறையாமல் உணவுப் பொருட்களை தயாரிக்கலாம். ஒரே குக்கர், ஒரே பாத்திரம், அது எல்லா விதமான சமையலுக்கும் உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்திருக்கு. இன்றைக்கி வரல, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு. இப்போ மனுஷன் அப்படி கண்டுபிடிக்கிறான். ஒவ்வொன்றுக்கும் நம்ம கிச்சனில் இதுக்கு ஒரு பாத்திரம், அதுக்கு ஒரு பாத்திரம், இதுக்கு ஒரு பாத்திரம், அதுக்கு ஒரு பாத்திரம், இதுக்கு தட்டு, அதுக்கு கிண்ணம், அது ஐயோ கடைசியில் எல்லாம் உபயோகித்த பிற்பாடு சிங்கில் போடும்போது ஐயோ இன்னும் அம்பாரமாக குவிஞ்சிருக்கு, இத்தனை பாத்திரத்தை கழுவணுமா ஒரு சலிப்பு வந்துடுது. சொல்கிறான் அது கம்ப்யூட்டரைஸ்ட் ஒரு குக்கிங் ஷெஃப், அதுவே ஒரு பெரிய நலபாகங்கிறாங்களே, ஒரு பெரிய சமையல் மேஸ்திரிங்கிற மாதிரி அதுவே எல்லா வேலையும் செஞ்சிடுது. ஒன்லி ஃபீட் மாத்திரம்தான் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இப்போ இன்னொன்று பார்த்தேன், பெரிய பெரிய ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்ஸ், அங்கே எப்படி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் கிச்சன் இருக்கும், சிப்பந்திகளுக்கு உணவு கொடுக்கறது. அவங்களாம் எப்படி thousands ஆஃப் மீல்ஸ் அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே தயாரிக்கிறாங்க, அதை பட்டுவாடா பண்ணுறாங்க, எல்லாருக்கும் ஹைஜீனிக்காக தயாரிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மெஷின் தான், ஹைலி கம்ப்யூட்டரைஸ்டு. அதுவே நறுக்கி கிறுக்கி எதுக்கெலாம் வேணுமோ எல்லாம் தயாரித்து வச்சிருது. 10 நிமிஷத்தில் 3000 சாப்பாடு, 1000 சாப்பாடு, 500 சாப்பாடு, 4 விதமான சாப்பாடு, மினிமம் 4 விதமான சாப்பாடு, 8 விதமான பல விதமான சாப்பாடெலாம் தயாரிக்கிறதுக்கு, இனிப்பான காரமான. ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு பார்க்க. கதை சொன்ன அந்த கதையை கேட்க உங்களுக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் மேட்ரு இதுதான், நம்ம ஒரே பாத்திரம் தான், நம்ம ஒரே விசுவாசி தான், ஒரே தேவப்பிள்ளை தான். அதுக்கு நம்ம ஆவிக்குரிய வார்த்தையை சொல்கிறோம், அக்ஷய பாத்திரம்னு சொல்லிக்கிறோம். நமக்கு அருள் நிறைந்த பாத்திரம், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்படின்னு ஃபாதர் பாடுறாரு. அப்போ நமக்குள்ளே இந்த ப்ராப்பர் இன்ஃபில்லிங் இருந்தால் என்னென்ன விஷயத்துக்கு ஆண்டவருடைய கையில் நம்ம உபயோகமாக இருக்கலாம் சமுதாயத்தில். ஆனால் சமீப காலமாக எனக்கு இந்த வேலை ஐ எம் நாட் கட் அவுட் ஃபார் தட், அந்த வேலையில் என்னால் செய்ய முடியும், இந்த வேலை செய்ய முடியும், அந்த வேலை செய்ய, இது மாதிரி தான் செய்ய, நம்மளாக பிரிச்சுக்கிறோம். நம்ம தாத்தா பாட்டி காலம், அவங்க தாத்தா பாட்டி காலம், முதல் காலத்துலலாம் மருத்துவர்கள், தமிழ் மருத்துவர்கள், நாட்டு மருத்துவர்கள், வீட்டு மருத்துவர்கள், அப்புறம் படிப்பில் வந்தவங்க எல்எம்பிஸ், அப்புறம் எம்பிபிஎஸ், அவங்க எல்லாமே அட்டன் பண்ணுவாங்க. மினிமம் சர்ஜரி கூட அவங்க பண்ணுவாங்க, அறுவை சிகிச்சை கூட பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு மருத்துவத்தை படித்து வச்சுருந்தாங்க, அனுபவ அறிவு எல்லாம் கவனம். இன்றைக்கி மருத்துவத்துறையில் ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கார், அந்த அளவுக்கு மாறிட்டாங்க. எனக்கு அது பார்க்க தெரியாதுங்க அப்படின்னு. ஆனால் எல்லாம் பேசிக்காக எம்பிபிஎஸ் படிச்சுட்டு தான் அந்த ஸ்பெஷலைஸ் கோர்ஸுக்கு போக முடியும். நம்ம படிக்கிறோம், சொல்கிறோம் வாய்க்கு கைக்கும் பைபிளை, ஏதாவது இந்த மாதிரி இந்த பல துறையை சார்ந்த பல தரப்பட்ட திறமை வாய்ந்த விஷயங்களை, சக்திகளை, கிருபைகளை, வரங்களை, தாளந்துகளை ஆண்டுடைய வார்த்தையிலிருந்து புரிதல்களை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோமா? இல்லை நம்ம எப்படி தான் உட்கார்றதே பெரிய விஷயம். உட்காரும்போது என்ன உட்காரோம், இதை மாத்திரம் கொடுங்க, இப்பயே கொடுங்க, இவ்வளோ தான் யோசிக்கிறோம் வெளியே, ஃபார் ரீச்சிங்காக யோசிக்கிறது. நான் கூட இப்படி தான் யோசிக்கிறேன் உங்களுக்காக.
உங்கள் வீட்டை பற்றியும் மாத்திரம் யோசிங்க. நான் சொல்கிறேன், எல்லாரையும் தெருவில் விட்டுருங்க. ஹூ டோன்ட் கேர் அபவுட் எனி ஒன். உங்கள் வீட்டுக்காக பல துறையில் என்ன யோசிக்கிறீங்க? பல விதத்தில் யோசிக்கிறீங்களா? நித்தியம் வரைக்கும் பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கு யோசிக்கிறீங்களா? உங்கள் புருஷன், மனைவி, பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளுக்காக யோசிக்கிறீங்களா? அவங்களுடைய அந்த ஹோல்சம் க்ரோத் அதுக்காக யோசிக்கிறீங்களா? ஹோல்சம் ஹெல்த்துக்காக யோசிக்கிறீங்களா? கடவுளுடைய வார்த்தைக்கு முன்னாடி உட்காரும்போது என்ன யோசிக்கிறீங்க? யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் வசனத்தில் வாசிக்கிறேன், கேட்கலாம் நீங்கள். தி புக் ஆஃப் ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 6 verse 48 onwards. ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். சாப்பாடு தாங்க, நேராகவே ஒரு சாப்பாடை பற்றி தான் பேசுகிறாரு, உணவை பற்றி தான் பேசுகிறார். அவர் என்ன அளவுக்கு சொல்கிறாருன்னா நமக்கு இன்னுமே கேட்ச் பண்ணிக்க முடியல, அதை கிரகிச்சிக்கவே முடியல. நான் தான் மெய்யான போஜனம், நான் தான் மெய்யான பானம்னு சொல்கிறாரு. என் ரத்தம் தான் மெய்யான பானம், என் சரீரம் தான் மெய்யான போதனைங்கிறாரு. அவங்க மண்டையை பிச்சுக்கிறாங்க. என்ன ஆச்சு இவருக்கு? பைத்தியம் பிடிச்சிருச்சா? பிசாசு பிடிச்சிருச்சா? என்ன இருந்தாலும் இப்படி பேசுகிறான்? வாசிக்கிறேன் திரும்பியும். உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. தன்னை பற்றி சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். நானோ வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். ஸ்ட்ரெயிட்டாக பேசுகிறார். என்ன இவங்களுக்கு குழப்பம்? இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கு பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். இவங்க பண்ணால் தான் பெரிய தப்பா? கிடையாது, அவ்வளோதான் அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. அவங்களால வேறு விதத்தில் யோசிக்க முடியல. அதை பற்றி தான் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஜென்ம சுவாபமுள்ள மனுஷன், மாம்ச சுவாபமுள்ள மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன் சொல்லி பார்க்குறோம். மாம்சத்துக்குரியவளை தான் யோசிப்பான். ஜென்ம சுவாபம்னு ஜென்ம சுவாபத்துக்கு அடுத்த விஷயங்களை தான் யோசிப்பான். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவளோடு கூட சம்பந்தப்படுத்தி பார்ப்பான். ஜென்ம சுவாபமுள்ள மனுஷன் ஆவிக்குரியவனை நிதானிக்கவே முடியாது. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானிக்கிறான், எல்லாரையும் நிதானிக்கிறான் அப்படின்னு 1 கொரிந்தியர் 2:3 வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரத்தில் 2வது. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மெய்யாகவேங்கிறத நீங்கள் இந்த 4 நற்செய்தி நூலிலும் ஓய்ந்த நேரத்தில் சும்மா ப்ரௌசிங் மாதிரி அப்படியே பக்கத்தை திருப்பிட்டே வரலாம். எது அப்படியே பார்த்துட்டு தான் வரணும். நீங்கள் இன்னும் பெரியலாம் படிக்க வேண்டாம். கொஞ்சம் உன்னிப்பாக கவனமாக படித்து அதெல்லாம் எடுத்து அந்த வசனங்களை எழுதுங்க. அந்த மெய்யாகவேன்னு சொன்ன ஒவ்வொரு விஷயத்துலையும் ஆண்டவர் தான் சொல்ல வந்ததை வலியுறுத்துகிறார். சந்தேகத்துக்கெலாம் இடம் இல்லை. நான் ஒன்றும் லூஸ் இல்லை, ஒரு தடவை இல்லை, 2 தடவை சொல்கிறேன். என்ன மெய்யாகவே சொல்கிறார்? முதல்ல இந்த ஏரியாவில், நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவனில் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அதை நாம் அடிக்கடி பந்தி ஆசரிக்கும் போது நான் உங்களுக்கு சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நான் அவனிலே நிலைத்திருக்கிறேன். இப்போ இந்த மாம்சம் ரத்தம் தான் அவங்களுக்கு இடிக்குது. என்னையா இந்த ஆள் தன்னுடைய சதை, மாம்சம்னா தன்னுடைய சரீரமான சதை வந்து சாப்பிட பிச்சு, என்னத்தை எப்படி சாப்பிட பிச்சு சாப்பிட்றவன் செத்து போயிடுவானா, இவனே என்னை அறுத்து கொடுத்துருவானோ
ரத்தத்தை ஒரு பக்கம் கையை வெட்டிட்டு அப்படியே ஊற்றி பாத்திரத்தில் ஊற்றி அப்படி எல்லாருக்கும் கொடுப்பானோ அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க யோசித்திருப்பாங்க. ஒரு மாதிரி ஓகே. ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்கிறேன், இதுதான் அப்படின்னு நான் சொல்லி வேறு புரிதலே இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் புரிதல் அவர் சொல்ல வந்த அந்த விளைவுக்கு விரோதமாக இருக்கக்கூடாது, அவருடைய எதிர்பார்ப்புக்கு விரோதமாக இருக்கக்கூடாது, அவருடைய அந்த இலக்கை போய் சேர முடியாமல் நம்ம திசை திருப்பக்கூடாது, வழி விலகி போக செய்து விடக்கூடாது. திரும்பி அந்த பகுதியிலேருந்து வாசிக்கேன். என்னுடைய மாம்ச மெய்யான போஜனமாக இருக்குது, என் இரத்த மெய்யான பானமாக இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறார். சொல்லிவிட்டு என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிற என்னிலே நிலைத்திருக்கிறான். இப்போ ஆண்டுடைய இதெல்லாம் வார்த்தையாக சொல்கிறாரு. அந்த வார்த்தையில் அவருடைய வார்த்தையை நம்பி அவருடைய எதிர்பார்ப்புகளை ஒருவன் நிறைவேற்ற ஆரம்பிக்கும்போது அவர் என்ன செய்கிறாருன்னு கவனித்து அவர் பின்னாடியே போகும்போது, அவர் எங்கே இருக்கிறார் அங்கே தங்கி பார்க்கும்போது, அவர் என்ன பேசுகிறாரு, யாரை பற்றி பேசுகிறாரு, எதை பற்றி பேசுகிறாரு, அந்த உறவில் எதை மையப்படுத்துகிறார், எதை முக்கியப்படுத்துகிறாரு, எது தொடர் கதையாக இருக்கணும், எது தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த லிங்க் என்ன, அதெல்லாம் கவனிக்கணும். அப்போ ரொம்ப என்னிலே நிலைத்திருக்காங்கிறார். என்னிலே அவன் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். கீழே சொல்கிறார், ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். பொழப்ப பாரியான்னு சொல்கிறோம்ல கொச்சையா, இது பிழைப்பான் அப்படின்னா ஒருத்தன் செத்துட்ருக்கான் அவன் பிழைக்கிறான் இல்லை, அனுதின வாழ்க்கைக்குரிய கடமைகளிலே ஈடுபாடாக இருக்கிறான். விவசாயம் என்றால் விவசாயத்தில், தச்சன் என்றால் தச்சு தொழிலிலே, கொல்லன் என்றால் கொல்லன் தொழிலிலே, அவன் பொற்கொல்லனோ அவன் இரும்பு கொல்லனோ வெவ்வேறு விதமான அந்த துறையில் அவன் ஈடுபாடாக இருக்கிறான். வியாபாரினா வியாபாரம் பண்ணுறான், ஒருத்தன் தயாரிச்சதை கொண்டு போய் விற்கிறான், பிழைக்கிறான். He is believing on Christ and His word and he continues to conduct his life. அதில் இயேசு மையமாக இருக்கிறார், இயேசுவோடு நிலைத்திருக்கிறார். இயேசுவும் அந்த 12 வயசில் வெளியே வர்றதை நம்ம பார்க்குறோம். அப்புறம் 30 வயசில் தான் வர்றார். அவர் அவங்க வளர்ப்பு தாப்பன் யோசேப்பு தச்சன்னு சொல்லி நாம் அறிகிறோம். அவரோடு கூட அவர் உதவியாக இருந்ததாக பெருவாரியான அக்காலத்து சரித்திர ஆசிரியர்கள், மத விமர்சகர்கள், எழுத்தாளர்கள் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம நம்பணும் தலையெழுத்தில், அவசியமானதை சொல்கிறாங்க. பொது அறிவில் அது இங்கே நியாயமாக இருக்க தோணுது. அப்போ இயேசுனுடைய தாப்பனுடைய தொழில் குலத்தொழில்னு எடுத்துக்கிட்டால் தச்சு தொழில். இயேசு கிறிஸ்து வேறு மாதிரி தொழில் செய்யலை அப்படின்னு நம்ம விமர்சிக்க வேண்டாம். அவர் ப்ரீஃபாக கொஞ்ச நாள் செஞ்சுருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த 12வது வயசுலேயே ஒரு கோடு காமிக்கிறேன், நான் என் பிதாவுக்கு எடுத்த காரியங்களே இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா, ஏன் என்னை போய் மூச்சை போட்டு தேடிட்டு வந்தீங்க அப்படின்னு அங்கேயே சொல்கிறாரு, வெளிப்படையாக தான் சொல்கிறாரு. அப்போ அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் புரியல. ஆனால் இப்போ இந்த 30th இயர் வந்தோடனே அவர் ஃபார் நல்லதுக்கான குட் பை சொல்லிட்டு வந்துடுறார். திரும்பி அவங்க வீட்டு பக்கம் போகல, ஊருக்கு போகிறார், நாசரியத்துக்கு ஒரு தடவை போகிறார், அது வேறு விஷயம். பட் நாட் அதர்வைஸ். சபையை பற்றி தான் பேசுகிறோம். நான் என்னமோ இயேசுவை பற்றி கதை சொல்கிறேன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னு நான் ஞாபகப்படுத்த நினச்சிக்காதீங்க. இயேசு அங்கே என்ன இங்கே சொல்கிறாருன்னா, ஜீவனில் பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். அங்கேருந்து வானத்திலேருந்து மனுஷ உருவம் எடுத்துகிட்டு வந்த இயேசு கிறிஸ்து பிதாவினால் அனுப்பப்பட்டவர். பிதா என்ன சொல்கிறாரோ அதையும், என்ன செய்ய காண்றேனோ அதையும் தான் நான் செய்கிறேன் சொல்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ அதை அவர் சொன்ன மாதிரி செய்யும்போது அங்கே விளைவு ஏற்படுது, தேவ திருவுளம் நிறைவேறுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பஞ்சத்தில் அடிபட்டதை போல் நோஞ்சாங்குஞ்சம் மாதிரி கிபியனர்களைப் போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அலையில். ஜீசஸ் ஃபில்மில் வர முடியல, அந்த ஃப்ளோவில்
அப்படிலாம் ஒரு இருந்தால் கூட பரட்ட தலையோடு ஆண்டர் போல், சடமுனி மாதிரிலாம் ஆண்டர் போல் சுத்துறோம். அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஒருவேளை அன்றைய காலத்து லைஃப் ஸ்டைல், அந்த ட்ரெஸ்ஸிங் கோட்லாம் ஆம்பளைங்களுக்கு அப்படி இருந்திருக்குமோ என்னவோ. தட்ஸ் நாட் அவர் இஷ்யூ. பட் ஸ்டில் பிதாவுடைய சாயலுக்கும் பிதாவுடைய அளவுக்கும் பிதாவுடைய தோற்றத்துக்கும் தோரணைக்கும் இயேசு கிறிஸ்து பங்கமாக வாழலை. அவரை கண்டவங்களும் உடனே பிதாவை விமர்சிக்க ஆரம்பிக்கலை. எப்படி பிதாவுடைய தன்னை ஒப்பிட முடியுங்கிறது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு, எதிர்க்கும் ஒரு விஷயமாக இருந்துச்சு. கீழே வாசிக்கிறோம் இன்னும். வானத்திலிருந்து இறங்கிற அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்னென்றைக்கு பிழைப்பான் என்றார். மரணம், பொதுவான மரணம், குறிப்பிட்ட மரணம், சரீர மரணம், ஜீவன் நம்மை விட்டு பிரிகிற அந்த மரணம், மனசாட்சி செத்து போகிறது ஒரு மரணம், சூடு சொரணை இல்லாத ஜடமாக வாழ்கிறது ஒரு மரணம். இப்படி ஏராளமான விஷயங்கள் இருக்குது. ஸ்ட்ரோக், பக்கவாதம், பட்சவாதம், அது that's a measure of death to the local side of an organ. இந்த கை விழுந்து போச்சுன்னா இது செத்து போச்சுன்னு அர்த்தம், செயலிழந்து விட்டது. மரணம் அதை சொல்லாம், செயலிழந்து விட்டு டீசெண்டாக சொல்லிக்கலாம், தட்ஸ் ஆல். அப்போது இயேசுவின் சீடராய் வாழ்கிற நாம, how much do we carry the health of Christ? யோசிங்க. ஏண்டா வந்தோம் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு யோசிக்காதீங்க. உங்கள் மூலமாக இன்னும் உங்களை கொண்டு தேவன் நிறைவேற்ற வேண்டியதை நிறைவேற்றினா தான் நீங்களும் நானும் பரலோகத்துக்குள்ளே போகலாம். சந்தடி சாக்கில் நான் சொல்லலை, நேரடியாக எனக்கு சொல்ல முடியும், சொல்கிறேன். பெரிய எண்ணிக்கையில் கூட்டமாக சபைக்கு வந்துட்டு போகிறதும் ஒரு மேட்டர் தான். ஆனால் இத்தனை பேராக வந்துட்டு போனோம், எவ்ரி சண்டே கேதர் பண்ணுறோம், விசேஷமான சில கேதரிங்லாம் கூடுறோங்கிறதுல நம்ம பெருமிதம் கொள்ளாமல், மாய திருப்தி கொள்ளாமல், தனித்தனியாக ஒரு அங்கமாக ஆண்டவரை பின்பற்ற விஷயம் இருக்குது. அந்த நடையில், அந்த விசுவாச நடையில், அந்த அர்ப்பண நடையில் நாம் என்ன செய்து முடிக்கிறோமோ அதுதான் பரலோகத்தில் நம்மை வரவேற்கக்கூடியதாக இருக்கும். அவர் நான் உங்களை திரும்பி கூட்டிகிட்டு போவேன்னு சொன்னார். எல்லாரையும் தனித்தனியாக தான் கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் நம்ம எல்லாம் அட் அ டைம் மேலே போகிற மாதிரி ஆயிடுது அது. இப்போ நான் சொல்ல போகிறது பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இல்லை. இப்போ நம்ம எல்லோரும் சர்ச்சாக ஒரு பிக்னிக் போகிறோம் வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸ்கர்ஷன் போகிறோம், இங்கேருந்து சென்னைக்கு போகிறோம், இல்லை டெல்லிக்கு போகிறோம், இல்லை பெங்களூர், எனிவேர், ஏதாவது இயற்கை எழில் மிக்க ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம். ஒரு தியான கூட்டத்துக்கு, ஒரு நாள் தியான கூட்டம்னே வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவ்வளோதான், அதுவே ஜாஸ்தி. முந்தியெல்லாம் 3 நாள்லாம் போவாங்க, ரைட், ஓகே மேடம், ஒரு நாள் வச்சுக்கோங்க. அப்போ ஒரே ட்ரெயினில் தான் ஏறுறோம். ஒரு 800 பேர் உட்கார மாதிரி ஒரு லாங் டைம், ஒரு பெரிய ஒரே ட்ரெயினில் தான் ஏறுறோம். எல்லாருக்கும் சிங்கிள் டிக்கெட், தனித்தனியாக டிக்கெட் வாங்குகிறோம். எல்லாருக்கும் சேர்த்து ஒரு டிக்கெட் கொடுக்குறது இல்லாமல். ஏன்னா சிலர் வருவாங்க, சிலர் வராமல் போயிடுவாங்க. வர முடியும், டிக்கெட் வாங்கி வர முடியாமல் போயிடும். இந்த மாதிரிலாம் உண்டு. புரியுதா இப்போ உங்களுக்கு? ஆனால் நம்ம எல்லாம் ஒரே ட்ரெயினில் தான் போகிறோம், ஒரே டெஸ்டினேஷனுக்கு தான் போகிறோம். ஃப்ரம் ட்ரிச்சி டு பெங்களூர், ட்ரிச்சி டு சென்னை, ட்ரிச்சி டு எனி பிளேஸ். போகிற வழியில் மெயின் ஸ்டேஷன்ஸ் இருக்குது, ப்ராபப்ளி முக்கியமான ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அங்கெல்லாம் நம்ம சபையை சேர்ந்தவங்க வேலை நிமித்தம் ஃபார் ஸோ மெனி அதர் ரீசன்ஸ் போயிருப்பாங்க. அங்கேயே கூட செட்டில் ஆகிருப்பாங்க. வீல் ஆல்சோ வாண்ட் டு ஜாயின் அப்படிம்பாங்க. அவங்களும் அங்கே டிக்கெட் வாங்கி காத்திருப்பாங்க. வி பிக் தம் அப். ட்ரிச்சி டு அரியலூரில் கொஞ்சம் பேர் பிக்கப் பண்ணிக்குவோம். லால்குடியில், அரியலூரில் பிக்கப் பண்ணிக்குவோம். அப்படியே விருதாச்சலம், அப்புறம் விழுப்புரம், அப்புறம் திண்டிவனம், அப்புறம் மதுராந்தகம், அப்புறம் செங்கல்பட்டு, அப்புறம் சென்னை. எல்லாருக்கும் இந்த ஒரு ட்ரெயின் தான். ஏன்னா இந்த ட்ரெயின் நமக்காக புக் பண்ணியிருக்கோம். இதில் எல்லோரும் ஏற முடியாது. இது நம்ம ரிசர்வ் பண்ணி ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் பேசி நாம் ரிசர்வ் பண்ணியிருக்கோம். அதுக்கு நமக்கு அவங்க அந்த ட்ரெயின் மேலே ஒட்டியிருப்பாங்க, இது இது
தனிப்பட்டவர்கள் பயணிக்கிறதான ஒரு ட்ரெயின் சொல்லி, அதுக்கு நேரம் ரெகுலர் நேரத்தில் விட மாட்டாங்க. எப்பயும் 10 மணிக்கு வர ட்ரெயினாக தான் இருக்காது, 10:30க்கு நமக்கு இருக்கும். இப்படிலாம் இருக்குது. அப்படி தான் இயேசு கிறிஸ்து நம்ம கூட்டிகிட்டு போகிறார். ஸோ நம்முடைய லைஃப், சபை ஒரே சரீரம்தான், பல அங்கங்கள் கொண்ட ஒரு சரீரம்தான். ஒரே ஒரு தேவ பிள்ளையும் ஒரு சரீரமாக தான் இருக்கணும். கிறிஸ்து நமக்கு தலையாக இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் இயேசு தலையாக இருக்கிறார். நமக்கு தனிப்பட்ட விதத்தில் தலையாக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு அவர் ஜீவ அப்பமாக இருக்கிறார், ஜீவ தண்ணீராக இருக்கிறார். அவருடைய இரத்தம் மெய்யான பானமாக இருக்குது, அவருடைய சரீரம் மெய்யான போஜனமாக இருக்குது. இப்போ கீழே வாசிக்கிறோம். கப்பர்நகூமிலே ஜெபாலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபோது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சபையை தேவன் எதற்காக ஸ்தாபித்தார்? சபையின் முக்கியத்துவம் என்ன? மக்களுக்குள்ள ஒரு தனிப்பட்ட குடும்பம், ஒரு தனிப்பட்ட தொழில் வர்க்கத்தினர், மொழி இனத்தினர், கலாச்சார வர்க்கத்தினர், மத பின்னணியை சார்ந்தவர்கள், ஆணென்றும் இல்லை, பெண்ணென்றும் இல்லை, யூதனும் இல்லை, கிரேக்கனும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சாதனை என்றும் இல்லை, ஏழை என்றும் இல்லை, பணக்காரங்கிற மாதிரி ஒரு எத்னிக் குரூப் ஆஃப் பீப்புள் மத்தியில் இருக்கிறதான இந்த ஐயப்பாடுகளை, இந்த தூரங்களை, இந்த கடினமான எண்ணங்களை, எதிர்ப்புகளை, நிராகரிப்புகள் மத்தியில், இப்போ உங்களுக்கு புரியாட்டினாலும் விட்டு கொடுங்க. ஏன்னா இது இந்த இணைப்பு தற்காலிகமான விஷயத்துக்கு இல்லைங்க, முடிவு வரைக்கும் போய் அவர்கிட்ட சேர்ற வரைக்குமான இணைப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் சபையை தேவன் பூமியில் வச்சுருக்கார். கட்டடமாக கூடி வரத்துக்கு தான் வச்சுருக்கார் ஒழிய உண்மையான சபை, உண்மையான சபையில் ஒரு அங்கம், இவன் ரத்தத்திலும் ரத்தம், என் மாம்சத்திலே மாம்சம் அப்படின்னு பிள்ளைகளை பற்றி பீத்திக்கிறோம். அதுபோல் தான் ஆண்டவர் சொல்வார், என் சுய ரத்தத்தினால் சம்பாதித்த என் பொண்ணு, என் பையன், என் உடன் சகோதரன் சகோதரி அப்படின்னு சொல்வார். நம்மை கண்டவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும். Are we showing through a life example? எல்லாமே மேஜிக்கலாக தான் நடக்கணும், எல்லாமே அப்படியே சூப்பர் நேச்சுரலாக தான் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். நாம் நடந்து கொள்கிற அர்ப்பணிப்பே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்வுக்கான அர்ப்பணிப்பு. அதில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வு எங்கே சம்பந்தப்பட்டிருக்கிறதோ அங்கே தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வை நடத்துவார். நமக்குள்ளே நடத்துவார், நம்மை கொண்டு நடத்துவார், நமக்காக நடத்துவார், நம்மோடு சம்பந்தப்பட்டவர்களுக்காக நடத்துவார். நம் மூலமாக அவரை அறிய வேண்டும், அடைய வேண்டும் என்பவர்களுக்காக தேவன் நடத்துவார். ஹலோ, எவ்வளோ தூரம் அட்லீஸ்ட் அவசியமான நேரத்தில் வெளியே போயிட்டு வரீங்க, என்னெல்லாம் கவனிக்கிறீங்க இந்த சமுதாயத்தில், இந்த குட்டி சமுதாயத்தில். இல்லை டவுனுக்கு போயிட்டு வரீங்க வச்சுக்கோங்க, யோசிங்க. எவ்வளோ இடத்துல எவ்வளோ பேர் எவ்வளோ பாடுகளோடு, எவ்வளோ பிரச்சனைகளோடு, எவ்வளோ அழுத்தத்தோடு, எவ்வளோ நெருக்கத்தோடு, எவ்வளோ கேள்விகளோடு, எவ்வளோ பற்றாக்குறைகளோடு அவங்க கடமையை செஞ்சிட்ருக்காங்க. உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டுங்கிற வார்த்தையோடு, பல்ல கடிச்சிக்கிட்டுங்கிற வார்த்தையோடு. சிலர் சௌகரியமாகவே பேஷனேட்டாக சில பேர் செய்கிறாங்க, அவங்களுக்கு அதில் பிடிச்சிருக்கு, ஈடுபாடாக செய்கிறாங்க, அந்த தொழிலை விரும்பி செய்கிறாங்க. வயிற்று பொழப்புக்காக செய்கிறேன்னு சொல்கிறவங்க சலிச்சுக்கிட்டு, சலிப்பு இருந்தாலும் சலிப்பை மறைச்சிக்கிட்டு, பெண்கள், ஆண்கள், வாலிபர், கன்னியர், சிறுவர், சிறுமியர், திறனாளிகள், முடவர்கள், குருடர்கள் விற்கலையா? பிச்சை எடுக்கலையா? அந்துருண்டை விற்கலையா? கர்ச்சிஃப் விற்கலையா? பர்டிகுலர் ஃப்ரம் மார்னிங் 10 o'clock to evening 7 o'clock or maybe 6 to 7 o'clock வரைக்கும் அந்த வேகாத வெயிலில் கடத்தரில் இருந்து யார் கீழேயோ
கூலியாளாக இருந்து வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போகலையா, திரும்பி வரதில்லையா? How are we conducting ourselves in this society? இந்த உலகத்தில் எப்படி நாம் நடமாடுகிறோம்? இந்த சமுதாயத்தில் எப்படி நடமாடுகிறீர்கள்? எப்படி இயேசுவை பிரதிபலிக்கிறீர்கள்? கோஷா சுந்தரி மாதிரி வீட்டிலே உட்காந்துக்கிறோம். பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் we are so confined to our own kind of exclusive styles. நான் அதை கூட பிற்போக்காக யோசிக்கல. நமக்கு ஆண்டவர் விசேஷமான அறிமுகம், விசேஷமான அழகு, விசேஷமான வாழ்க்கையின் பாணி கொடுத்தாலும் அதெல்லாம் பிரகாசத்தை, ஒளியை பிரதிபிம்பமாக பிரதிபலிப்பதற்காக தேவன் கொடுத்திருக்கிறார். நம்மை கண்டவர்கள் வெளிச்சத்தை காண வேண்டும். நம்மை கண்டவர்கள் சாபத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். நம்மை கண்டவர்கள் நம்மோடு நம்மை பற்றி நினைக்கிறவர்கள் அவங்களுக்கு நம்பிக்கை உடனே போகணும். நாமும் அவங்களும் வாழ்கிறத பார்த்தா நம்மக்கிட்ட அவங்க அப்ரோச் பண்ணணுங்கிற உணர்வே அவங்களுக்கு வரமாட்டேங்குது. இப்போ இயேசு இதை இப்படி சொன்னதுனால தானே அவங்களுக்கெல்லாம் சுரீனாச்சு. என்ன அவன் பேச வரான், சரீரத்தை போய் அப்பமாக கொடுக்குறேங்கிறான், ரத்தத்தை போய் பானமாக கொடுக்குறேங்கிறான், இதெல்லாம் எப்படி முடியும்? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? ஆனால் ஆண்டவர் பதறாமல் கலங்காமல், ஐயோ என்னத்தையோ சொல்லிட்டோம் போல இருக்கு, வாய் தவறி எதோ சொல்லிட்டோம் போல இருக்குலாம் யோசிக்கல. தொடர்ந்து அதை விளக்குறாரு. அப்படின்னா என்ன, என்ன என் சரீரத்தை சாப்பிட்றதுனா என்ன, என் ரத்தத்தை குடிக்கிறதுனா என்ன, அதனுடைய விளைவு என்ன, அதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார். சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து, யாரும் இயேசுகிட்ட போட்டு விடல, அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரெல்லாம் இருக்கிறதோ? ஒருத்தரோட ஐக்கியமாக இருக்கிறோம், ஒருத்தரோட பழகிறோம், ஒருத்தரோட உறவாக இருக்கிறோம். எல்லாமே பிஸ்னஸ் உறவுன்னு தான் சொல்ல முடியாது, எல்லாமே பிஸ்னஸ் உறவாக இருக்கவும் கூடாது. ஆனால் சடனாக ஆஃப்டர் ஃபியூ டைம்ஸ் ஆஃப் ஃபியூ வீக்ஸ், மந்த்ஸ், இயர்ஸ், அவங்களுடைய நம்பிக்கை நம்முடைய நம்பிக்கை இல்லாமல் போகலாம், அவங்க எதிர்பார்ப்பு நம்முடைய எதிர்பார்ப்பாக இல்லாமல் போகலாம், அவங்க விரும்புகிறது நம்முடைய விருப்பமாக இல்லாமல் போகலாம், அவங்களுக்கு பிடிச்சது நமக்கு பிடிக்காமல் போகலாம், நமக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு அவங்க ரொம்ப தேவை. அவங்க இல்லாமல் நம்ம வாழ முடியாது. அவங்க இல்லாமல் நம்ம ஒரு உத்தியை நோக்கி, இலக்கை நோக்கி பயணிக்க முடியாதுன்னு சொன்னால் என்ன பண்ணலாம்? பல்ல கடிச்சிட்டு கொஞ்ச நாள் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். போக போக புரியும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போது ஏற்காடில் பயங்கரமாக பனி மூட்டோங்கிறாங்க, அந்த ஃபாகு. உண்மை தான். எல்லாம் இந்த மலைப்பாங்கான சிறுமலையுமானா பெருமலையோ அது இருக்க தான் செய்யும். காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும், நடு நிசி வரைக்கும் ஃபாக் இருக்குன்னா எங்கேயுமே நாம் வாசித்ததில் கேட்டதில்லை. மேபி ஒன்றா ரொம்ப ரேராக இருக்கும், ரொம்ப ரொம்ப அத்திபுத்தமாக இருக்கும். வெயில் இதுக்கு சுல்லுன்னு வரணும்னு அவசியம் இல்லை. இன்னும் பகல் உண்டாக 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 தானாக பனி விலகிடும், தானாக பனி விலகிடும். அந்த ப்ரீஃபாக 3 to 4 hours அந்த பனி விலகி தான் ஆகணுங்கிறதெல்லாம் சொல்லத்துக்கு நான் கடவுள் இல்லை, சிருஷ்டிகர்த்தா இல்லை. ஃப்ரம் அரவுண்ட் 11 o'clock 10-11 மணி காத்தால் இருந்து சாயந்தரம் 3 மணி 4 மணி வரைக்கும் நிச்சயமாக பனி விலகும். திரும்பி அந்த 4 மணி 3 மணிக்குள்ளே அப்படியே திரும்பி அந்த பனிமூட்டை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நியதி. தீஸ் ஆர் ஆல் பிரின்சிபல்ஸ். அப்போ நாமும் இயேசுவை பின்பற்றுற விஷயத்தில் வெறும் கட்டுக்கதைகளாக, சந்தா மாமா கதைகளாக, மாய வித்தையாக தேவனை பின்பற்றவில்லை, நியதிகளோடு தான் அவரை பின்பற்றுகிறோம். மனுஷகுமாரன் தான் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? திரும்பி வளர்க்குறாரு. அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த இடறுதல், அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தடுமாற்றத்தை ஆண்டவர் சொல்கிறாரு. நான் இதை சொல்லும்போது நான் என்னமோ வேற்றுக்கிரகவாசி, என்னமோ எனக்கு நிஜமாகவே மண்டை காஞ்சி போச்சு, புத்தி நட்டு கலண்டு போச்சுன்னு நினைக்கிறீங்க. நான் சொல்ல வந்தது எவ்வளோ உண்மை பாருங்கன்னு சொல்கிறார். நான் மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்துக்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது.
நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போது அவர் மாம்சம் நமக்கு போஜனமாக இருக்குது, அவர் ரத்தம் நமக்கு பானமாக இருக்கிறதுல ஒரு சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட், இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக ஒரு சவரட்சணை, ஒரு பட்டுவாடா, ஒரு பராமரிப்பு இருக்கிறதை தேவன் நேருக்கு நேராக வலியுறுத்தி சொல்கிறார். தேர் இஸ் அ சூப்பர் நேச்சுரல்னஸ் அபவுட் திஸ். இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவம் கூட. இது பூமிக்குரிய வாழ்விலே நீங்கள் கைக்கொள்ள வேண்டிய ஒரு நியதியும் ஒரு முறைமையும் கூட. அது என்னுடைய வார்த்தைகளை நம்பி நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நான் என்ன எதிர்பார்க்குறேங்கன்னு நடந்துக்கிட்டிங்கன்னா, என் வார்த்தையினால நீங்கள் பிழைக்கிறீங்க, என் இரத்தத்தானால் நீங்கள் தாகம் தீர்றீங்க, நான் கடைசி நாளில் உங்களை எழுப்புவேன், நீங்கள் பிதாவின் சித்தம் செய்கிறீங்க, நான் பிதாவின் சித்தத்தை செய்கிறது போல் நீங்களும் பிதாவின் சித்தத்தை செய்கிறீங்க, உங்களை காண்கிறவன் என்னை காண்கிறான், என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். அப்படியே ஆண்டவர் அதை சேர்த்து சொல்கிறதை பார்க்கிறோம். ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னான் என்றும் ஆதி முதல் இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும், ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுடைய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். உடனே இயேசு கிறிஸ்து அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாயிருக்கிறான் என்றார். சபையிலே தேவனுடைய வார்த்தை இருக்குது, சபையிலே தேவனுடைய ரத்தம் இருக்குது. வார்த்தை செய்கிறது வார்த்தை செய்து, ரத்தம் செய்கிறது ரத்தம் செய்து, போஜனத்துக்கு போஜனம், பானத்துக்கு பானம், உயிர்த்தெழுதலோடு சம்பந்தப்பட்ட தகுதி, பிதாவோடு இருக்கிற ஐக்கியம், தேவ திருவுளம் நிறைவேறுகிற அவசியம், அதை எப்படி இயேசு செய்தார்? இயேசு தான் நமக்கு முன்மாதிரி, இயேசு தான் நமக்கு மூத்த சகோதரர், இயேசு தான் நமக்கு மணவாளர். ஒரு காலத்தில் இயேசு தான் வரப்போகிற நன்மைகளுக்குரிய மகா பிரதான ஆசாரியர். அவர் தான் நம்முடைய கிருபாதார பலி, அவர் தான் நம்முடைய சர்வாங்க தகன பலி, அவர் தான் நம்முடைய பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, போஜனபான பலி, சமாதான பலி, சர்வாங்க தகன பலி. அவர் தான் நம்முடைய மத்தியஸ்தர். ஸோ இவர் தேவனுடைய வார்த்தையாக இந்த உலகத்தில் வந்தவர், மாம்ச உருவை எடுத்து கொண்டவர், திரும்பி ஆதியிலே வார்த்தையாக தான் இருக்கிறார். He is everlastingly the word. He everlastingly exists to be the word to be with God, the word being God. அனாதியாக என்றென்றைக்கு அவர் வார்த்தையாக இருக்கிறார். வார்த்தை தேவனிடத்தில் இருக்கிறது, வார்த்தை தேவனாக இருக்கிறது. அப்போ சபையில் கட்டடத்தில் கூடி வர இடத்துல மாத்திரம் இல்லை, கூடி வர நேரத்தில் மாத்திரம் இல்லை, ஆசாரியர்கள் உதட்டிலே வேதத்தை தேடுவார்களே. ஆசாரியன் உலகத்துக்கு தேவ தூதனாக இருக்கிறான். People seek the word in your life. ஆவியாயும் ஜீவனுமாக இருக்குது அந்த வார்த்தை. நம்மக்கிட்ட எல்லா வார்த்தையும் இருக்குது. All kinds of words we have, including Bible. சாத்தானும் வசனத்தை அறிந்திருக்கிறது, சாத்தானும் வேதம் ஓதுறப்போ நமக்குள்ளே இருக்குது. ஆனால் நம்மளோட வார்த்தை கொடுக்கும்போது அதில் ஜீவன் இருக்கா, ஆவி இருக்கா, உயிர் மீட்சி இருக்கா, பாவ மன்னிப்பு இருக்கா, விடுதலை இருக்கா, ஒப்புரவாதல் இருக்கா? ரொம்ப அறிவு பெருத்த காலத்தில் இருக்கிறோம். அப்படி நம்மளை ஒரு செத்த நேரத்தில் எடை போட்டுறாங்க மக்கள். இதெல்லாம் படித்தவங்க, அனுபவசாலிகள், இவங்க தான் பல காரியங்களை நிதானிப்பாங்க. இன்றைக்கெலாம் ரொம்ப படித்து நிதானிச்சிடுறாங்க. அவங்களே மனசில் ஒரு
முன் அபிப்பிராயத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. அப்போ நம்ம எவ்வளோ ஜீவனால் நிரம்பி இருக்கணும், எவ்வளோ வல்லமையினால் நிரம்பி இருக்கணும், எவ்வளோ நன்மையினால், எவ்வளோ அவருடைய சிந்தையால் நிரம்பி இருக்கணும். கூடி வருகிற கூட்டத்தில் அவங்க ஏமாந்து போகிறதில்ல. நீங்கள் இயேசுவே ஒரு பெரிய இராணுவம் இல்லைங்களா? இயேசுவும் நம்மும் சேர்ந்தே மெஜாரிட்டி தான். இயேசு தனிமையாக இருப்பதில்லை, பிதாவும் ஆவியான அவரோடு இருக்கிறார். அவங்க 3 பேர் இல்லை, அவங்க ஒரே ஏகர் தான். ஸோ we are a majority when Jesus is with us. யாருக்கோ நம்ம பிரதிபலித்து முன்மாதிரியாக இருக்கிறது தலைப்புற விஷயமா இருந்தாலும் நம்ம இந்த அளவுக்கு இன்னுமே பிரயோஜனப்படுத்திக்கலாம். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறத, நம்ம கூட வாழ்கிறத நம்ம யோசிக்கவே இல்லை. நாம் அவருக்கு இடம் கொடுக்கல, அவர் நமக்குள்ள இன்னும் இடத்த பிடிக்க முடியல முழுசாக. இஸ் நாட் ஏபிள் டு கேப்சர். அவர் ஒவ்வொரு அறை, அது ராணி சொல்லும் கரெக்டாக, அதெல்லாம் அழகாக சொல்லுவோம், நமக்கு தெரியல. ஒவ்வொரு அறையும் ஆண்டவருக்கு நம்ம முழு வீட்டையே கொடுத்துடணும், சாவி கொத்தையே கொடுத்துடணும். இதை மாத்திரம் வச்சுக்கோங்க, அதை மாத்திரம் வச்சுக்கோங்க, இது இவ்வளோ நேரம் வச்சுக்கோங்க, இவ்வளோ கொஞ்சம் வச்சுக்கோங்க, அப்படிலாம் இருந்தால் அவ்வளோதான் இருக்கும். மீதியெல்லாம் நம்ம மூஞ்சி, நம்ம முகரை தான், நம்முடைய வாழ்க்கை தான். அது கூட பிறந்தவங்களும் பார்ப்பாங்க, சொந்த பந்தம் பார்க்கும், சமயம் தூரம் பார்க்கும், எல்லாத்தையும் பார்க்கலாம், பிசாசு பார்க்கும், நக்கல் பண்ணுறவங்க, நையாண்டி பண்ணுறவங்க பார்ப்பாங்க, சந்தேகப்படுறவங்க பார்ப்பாங்க. இதெல்லாம் எவ்வளோ தான் உசுரை கொடுத்து ரொம்ப அப்படியே சொன்னது சிறு குழந்தைகளை எடுத்து சொல்ல சொன்னாலும், இதெல்லாம் யாருங்க நம்புவா, இதெல்லாம் எப்படிங்க முடியும், இதெல்லாம் சாத்தியக்கூறு இல்லைங்க, வேணாங்க, இன்னும் பரவாயில்லைங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. கர்த்தருக்குள்ளேயே வந்துட்டோங்கிற ரட்சிக்கப்பட்ட ஜனங்க ஏன் முழுசாக அர்ப்பணிக்கிறதில்ல? ஏன் ஓடுகாலியாகவே இருக்காங்க? ஏன் அங்கங்கே திரிகிறாங்க? ஏன் they are not stable, they are not steady, they are not stuck in one place, they don't stick to one congregation. Why? ஏன் அவங்க வளர்ச்சி ஸ்டெடியாக இல்லை? ஏன் அவங்க வளர்ச்சி முதிர்ச்சி அடையலை, தேர்ச்சி பெறலை? ஏன் உலகம் பிசாசு மாயை அவங்களால் ஜெயிக்க முடியல? இயேசுவோடே 3 வருஷம் இருந்தால் எவ்வளோ பாக்கியம் நம்ம நினைக்கிறோம். இப்போ இந்த 21st செஞ்சுரியில் நம்ம நினைக்கிறோம், ஜீசஸ் மாத்திருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கணும். இயேசுவோடே 3 வருஷம் கூடயே இருந்து கூட அவங்களால இயேசுவை புரிஞ்சிக்க முடியல, இயேசுவை முழுசாக ருசிக்க முடியல, ரசிக்க முடியல. அவர் நம்ம கூட இருந்து போயிடுவாரோ, இது தொடர்ந்து கிடைக்குமா கிடைக்காத, இப்படி தான் அவங்க புத்தி இருந்துச்சு. அவரை முழுசாக அறிஞ்சிக்க புரிஞ்சிக்க யாராலே முடியல. யோவான் அவரோடே போனார், ஆனால் விட்டுட்டு ஓடும்போது அவரும் ஓடினவர் தான். நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனாலும் தேவன் நம்மை நம்புகிறார். தேவன் நம்மை நம்பி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவருடைய சரீரத்தில் அங்கமாய் வைத்திருக்கிறார். நாம் பலவான்கள், நாமே பலவான்கள். பலவீனன் எவனும் பலவான் என்று சொல்வானாக என்று சொல்லப்படுகிற ஒரு கூட்டத்தார். நம்முடைய பலவீனத்திலே தேவனுடைய பலன் பூர்ணமாய் விளங்க அடைய பெறும் பாக்கியசாலிகள். Are we tapping into such resources? Something to really think, இல்லை? யோசிங்க, keep thinking. சபை எங்கு 2 அல்லது 3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ மத்தியிலே மெய்யாகவே நான் இருக்கேன். நீங்களும் நானும் சேர்ந்தாலே ஒரு சபை. நாமே வீட்டில் ஒரு ஜெபக்கூட்டம் ஆண்டரோடு சேர்ந்து ஒருமனதோடு ஜெபிக்கலாம். எப்படி ஜெபிக்கலாம்? ஜெபிக்க தெரியலைன்னா ஆவியானவரை சார்ந்து தான் ஜெபிக்கணும். வார்த்தையை கொண்டு ஜெபிக்கலாம். வார்த்தையில் தேவனுடைய திருவுளம் இருக்குமே. இதெல்லாம் நமக்கு கேட்காம இல்லை. இயேசு ஜெபித்தார், அவரே வார்த்தையானவர். தாந்தோனித்தனமாக எனக்கு தெரிஞ்சதெல்லாம் செய்கிறேன்னு ஜெபிக்கலை, தேவ சித்தம் நிறைவேற ஜெபித்தார்.
ஆவியானவரை சார்ந்து ஜெபித்தார். அதிக பிரசங்கித்தனமாக எங்கேயுமே அவர் பேசலை. எதையுமே அவர் எவ்வளோ முக்காலமும் அறிந்திருந்தும் தெரிந்திருந்தும் எல்லாருடைய இருதயத்திலுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தும் வரவன் போகிறவன்லாம் நீ இப்படி நீ அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு அலையலை. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து யாருக்கும் தீர்க்கதரிசனம் சொல்லவே இல்லை. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தட்ஸ் ரியலி வெரி பவர்ஃபுல் டிசிப்ளின். தலையே சுற்றுது. தீர்க்கதரிசிகளிலும் மேலானவர், சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், ஓய்வு நாளுக்கு ஆண்டவர். தலையில் கை வச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவருக்கு அந்த நேரத்தில் சொன்னார், சேவல் 2 தடவை கூறத்துக்கு முன்னாடி நீ 3 தடவை என்னை மறுதளிப்பாய். அது டெய்லி சொல்லிகிட்டு இருக்கல. இன்னொரு தடவை பேதுருக்கு மாதிரி தான் சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி அந்த யோவானை பற்றி அவனுக்கு ஒரே கவலை. அப்போ சொன்னார், யோவான் இருப்பான், சாவான், உனக்கு வேலையை பாரு, என்னை பின்பற்ற. நீ சாகும்போது நீ விருப்பப்படாத இடத்துல தான், விரும்பப்படாத விதத்தில் தான் சாவ அப்படிங்கிறது அவருக்கு மாத்திரம்தான் சொன்னார். எந்த சீடனுக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொல்லவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. யோவானுக்கிட்ட ஆண்டவர் அன்பின் சீடனாக இருந்தாலும் அவரை கூப்பிட்டு சொல்லலை, அப்பா நீ மார்பில் சாஞ்சப்பா, அப்படியாப்பா இப்படியாப்பான்னு. அவன் போகும்போது அவருக்கு என்ன சொன்னார்? நெத்தேடியா, இந்தா இதான் அவங்க அம்மா, இந்தாம்மா இதான் அவன் மகன், அவ்வளோதான். வேறு ஏதாவது சொல். அவர் வாயிலேருந்து ஒன்றும் பிடுங்கவே முடியல. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யோசிங்க, கீப் திங்கிங். எவ்வளோ ஓட்டராட்டாக இருக்கும். Oh Christ have mercy on us. சபை இது வித்தியாசமான விதத்தில் சபையின் காரியத்தை நம்ம பார்க்குறோம். சபையும் இதுக்கு நான் கோத்துலாம் உள்ள. அவருடைய சரீரத்தில் அங்கமாக இருக்கிறோம். அவர் நம்முடைய தலையாக இருக்கிறார். நேரம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே பலவான்களை பற்றி தான் இன்றைக்கி பார்க்கலான்னு ஆரம்பித்தேன். அதான் சொல்ல வந்தேன். அது அடுத்த வாரம் பார்ப்போம். கண்களை மூடுவோம். தேவனை நன்றியோடு கூட துதிப்போம்.